வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். மீண்டும் தங்கத்தோட விலை சரிஞ்சிருக்கவில்லை. இந்த மாதத்தை பொறுத்தவரை தங்கத்தோட விலையில் சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உலக சந்தையிலும் தங்கத்தோட விலை கடுமையான சரிவில் காணப்படுது. இந்த மாதத்தில் அனைத்து விதமான ஏற்றங்கள் போக தங்கத்தோட விலை 4560 ரூபாய் சரிஞ்சிருக்கவில்லை. இன்றும் சரிஞ்சிருக்கு. இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை 1 கிராம் 280 காணப்பட்டது. 5 விலை சரிவுடன் 275. 8 கிராம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2240 காணப்பட்டது. 40 விலை சரிவுடன் 2200 ரூபாயாக காணப்படவில்லை. வெள்ளியோட விலையானது யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரே நாளில் 5000 ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது. இந்த மாதத்தில் ஒட்டுமொத்தமாக அதோட உச்சபட்ச விலையிலிருந்து 20,000 சரிவில் காணப்படவில்லை. 24 கேரட் தங்கம் 1 கிராம் 15,349 காணப்பட்டது. 11 ரூபாய் விலை சரிவுடன் 15,338 ரூபாவாக இருக்குது. தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இதே போல் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. சவரன் விலை 1,22,792 காணப்பட்டது. 88 விலை சரிவுடன் 1,22,704 காணப்படுறவில்லை. இந்த மாதத்தில் ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்போ வந்து அவ்வப்போது கடும் ஏற்றங்கள் இருந்தாலும் சரிவு கடுமையாக இருக்குது. நம்மளுக்கு 5000 ரூபாய் பக்கமாக சரிவில் காணப்படுது. அனைத்து விதமான ஏற்றங்களும் போகவே இதே வேளையில் 22 கேரட் தங்கத்தோட விலை 1 கிராம் 14,070 காணப்பட்டது. 10 ரூபாய் விலை சரிவுடன் 14,060 காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரியும் தொடர்ச்சி ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. சவரன் விலை 1,12,560 காணப்பட்டது. 80 அப்படிங்கிற விலை சரிவோட 1,12,480 ரூபாயாக காணப்படுது. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான ஏற்றங்களும் இந்த மாதத்தில் கடைசியாக நேற்று வரை இருந்த ஏற்றங்கள் போக 4,560 ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது. மேற்கொண்டு சரியாக வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை சவரன் விலையில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா 2,000 2,500 சரிவுன்னு பார்க்குறப்போ 3,000 4,000 வரை சரியறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே காணப்படுது. இதற்கு உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அவ்வப்போது அதிரடி ஏற்றங்களை பெற்றாலும் ஒட்டுமொத்தமாக சரிவின் வேகம் தாக்கம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு சரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரவுண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் 5% நம்மளுக்கு சரிஞ்சு காணப்படுது. இதுவரை இந்த வருடத்தில் இந்த அளவுக்கு சரிவு இருந்ததே இல்லை. ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறு ஏற்றமாக இருந்திருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை சரிவில் காணப்படுது. இந்த சரிவு மேலும் தொடர்ந்தால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற நிலைமையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தடுமாற்றத்தில் தான் காணப்படுது. மேற்கொண்டு இன்று சரியறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கவில்லை. இது பற்றின தாக்கம் நாளை தங்கத்தோட விலையிலும் வெள்ளியோட விலையிலும் தெரிய வாய்ப்புகள் இருக்கவில்லை. இந்திய பங்குச்சந்தையானது 76,800 புள்ளிகள் நமக்கு 525 புள்ளிகளுக்கு பக்கமாக உயர்ந்து காணப்படுது. இப்படி ஒரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை சரிகிற வேலையில் இந்திய பங்குச்சந்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியான ஏற்றங்கள் இருந்தாலும் ஏற்றம் சரிவுன்னு மாறி மாறி காணப்படுது. இது பங்குச்சந்தைகளில் முதலீட்டாளர்களை முதலீடு செய்ய தூண்டுது. இப்படி தூண்டுறப்ப என்ன ஆகுனா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குறுகிய காலத்தில் அதிகமான லாபங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகுனா பங்குச்சந்தை வந்து உயர்றப்போ தங்கம் மற்றும் வெள்ளி விலை மேற்கொண்டு சரிய வாய்ப்புகள் மிக அதிகமாக காணப்படுது.